தானும் நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சொல் உண்மையாக இருக்கிற பட்சத்திலே இயேசு கிறிஸ்து நடந்தது போல நடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதை போல நடக்குகிறவர்களாக இருக்கு. அப்போ நான் கடவுளோடு நடக்கிறேன் என்று சொல்வது எளிது. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் கடவுளோடு நடக்கிறேன், கடவுளோடு பயணிக்கிறேன், அவர்களை நிலைத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு பலர் பயன்படுத்துவார்கள். ஆனால் கடவுளோடு நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி சொல்வதிலே விஷயம் இல்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் அவர் நடந்ததை போல நடந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் இங்கே விஷயம். வேதத்திலே ஒரு உதாரண மனிதனை உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து சில காரியங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் ஏனோக்கை குறித்து சொல்லுகிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் அல்லது தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ அதை குறித்து எபிரேய ஆசிரியர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்கே ஏனோக்கை குறித்து எபிரேய ஆசிரியர் இந்த காரியங்களை கூறுகிறார். முதலாவது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்ததாக, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அடுத்ததாக, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். இந்த காரியங்களை எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். உண்மையிலேயே இந்த வேதாகமத்திலே இவ்வளவு பெரிய சாட்சி கொடுக்கிறார் அல்லவா எபிரேய ஆசிரியர். அதற்கு ஏதுவாக இந்த ஏனோக்கை குறித்து வேதாகமத்திலே பல பல பக்கங்கள் ஒன்றும் எழுதப்படவில்லை. இப்பொழுது உதாரணத்துக்கு ஆபிரகாமை குறித்து பல பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கும் அல்லவா, நோவாவை குறித்து பல பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கும், இப்படி தானியேல், இப்படி சில ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் தாவீதை குறித்தெல்லாம் பக்கமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஏனோக்குவை குறித்து பல பல பக்கங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. வெறும் 1-2 வசனத்திலேயே அவனை குறித்து எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து வெறும் 2-3 வரிகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அவன் மொத்தம் 365 வருஷம் தான் உயிர் வாழ்ந்தான், இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது அவனுடைய மொத்த வருஷம். இந்த வருஷம் என்கிறது 365 என்று சொல்வது ஒருவேளை நமக்கு அதிக வயது என்று தோன்றினாலும் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளாக இந்த 365 என்பது மிக குறைந்த ஒரு வயதாக இருக்கிறது. காரணம், அந்த காலத்தில எல்லாம் 960, 969, 950, 800 அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஏனோக்கு வெறும் 365 வருடம் தான் வாழ்ந்திருக்கிறான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் 22, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்கே ஏனோக்கை குறித்து சொல்லப்படுகிற காரியம், ஏனோக்கு 65 வயதிலே மெத்துசலா என்கின்ற ஒரு தன்னுடைய குமாரனை பெற்றுக் கொள்கிறான். அந்த குமாரனை பெற்றுக் கொண்ட பின்பதாக அவன் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொள்கிறான். அப்போ மொத்தம் 365 வருடம். அவ்வளவு நாட்கள் தான் அவன் இந்த பூமியிலே வாழ்ந்தது. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இவ்வளவுதான் அவனை குறிய குறிப்பு. அவன் என்ன செய்தான், பூமியில என்ன செய்தான், என்ன செய்யவில்லை, அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் யாரோடு பழகினான், யாரோடு என்ன பேசினான், இதை குறித்து பெரிய அளவிலே எந்த குறிப்பும் இல்லை. அப்படி 1-2 வரியிலே சுருக்கமாக எழுதப்பட்ட இந்த ஏனோக்கை குறித்து எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார்,
அவன் விசுவாசத்தினாலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இங்கே ஏனோக்குக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? எதை விசுவாசித்தான்? அப்படி விசுவாசித்ததினால் ஏன் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிற இந்த கேள்விகளுக்கு நாம் இன்றைக்கு பதில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏனோக்கு அது ஒரு வழி வழியாக பிறந்ததினால், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்ததினால், அதனால் சிறு வயதிலிருந்தே அவன் கடவுளை விசுவாசித்து அப்படி சிறு வயதிலிருந்தே கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தா அப்படி ஒரு நபர் அல்ல. அவன் சிறு வயதிலிருந்தே எப்படி வாழ்ந்தான் அது அந்த குறிப்புகள் இல்லை. ஆனால் அவன் கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தது சிறு வயதிலிருந்தே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று கிடையாது. அவன் 65 வயது வரைக்கும் மற்ற மனிதர்களைப் போல, அதாவது குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்திலே எந்த விதத்திலும் ஒரு வாழ்க்கை வாழவில்லை. சாதாரண எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். 65 வயதுக்கு பின்பதாகத்தான் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். இங்கே தேவனோடு சஞ்சரிக்கிறது என்கிறது தேவனோடு நடக்கிறது. இப்போ தேவனோடு நடக்கிறது என்றால் தேவனிடத்திலிருந்து கற்று பேசி தேவன் சொல்லுகிறபடி தானும் நடக்கிறது. அதுதான் ஏற்கனவே அப்போ தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அப்போ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால தேவனோடு கூட நடந்தான் என்று சொன்னால் அவர் அந்த கடவுளை அவன் இங்கே பூமியிலே வாழ்ந்து காண்பிக்கிறவனாக இருந்திருக்கிறான். அது எத்தனை வயதுக்கு பிறகு? 65 வயதுக்கு பிறகுதான். 65 வரைக்கும் சாதாரண மனிதர்களைப் போலத்தான் வாழ்ந்திருக்கிறான். 65 வயதிலே அவனுக்கு என்ன சம்பவித்தது? 65 வயதிலே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் அந்த சஞ்சரிப்பை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், அது விசுவாசத்தினாலே நடந்தது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி பெயர் எடுத்துக்கொண்டான். ஏனோக்கு காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்படி அந்த காணப்படாமற் போவதற்கு முன்பதாகவே தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சி பெற்றான். அது என்ன சாட்சி என்றால் அவன் தேவனுக்கு பிரியமானவன். அந்த தேவனுக்கு பிரியமானவன் என்கின்ற சாட்சியை பெற்றான் அல்லவா? அப்போ அது எதனாலே? விசுவாசத்தினாலே. காரணம், தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம். ஆகவேதான் இந்த எபிரேயர் புத்தகத்திலே நான் வாசித்த அந்த பகுதிக்கு அடுத்த வசனம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்கின்ற வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்கின்ற அந்த பேர் சாட்சி பெற்றான் அல்லவா? அப்ப அதனுடைய காரணம் என்னவென்றால் அவன் தேவனை விசுவாசித்தான். சரி, எந்த விஷயத்தை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான் என்றால் தேவன் எதன் மூலமாக அதை விசுவாசித்தான்? ஏன் விசுவாசித்தான்? ஏன் 65 வயதிலே விசுவாசித்தான் என்கிறதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இங்க 65 வயதிலே அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். அதாவது 65 வயதிலே ஏனோக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் என்ன? மெத்துசலா. குழந்தை பிறந்த போது மெத்துசலா என்கின்ற பெயர் போடுகிறார். ஆனால் அது ஏன் அப்படி ஒரு பெயர் வைத்தான்? அதன் பிறகு ஏன் தேவனோடு சஞ்சரித்தான் என்கிறதை குறித்து வேதாகமத்திலே குறிப்புகள் இல்லை. ஆனால் இந்த நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த பெயர்லே ஒரு ரகசியம் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். மெத்துசலா என்கின்ற அந்த எபிரேய பெயர், அந்த பெயரை பிரித்து தனியாக பொருள் கொண்டால் அதனுடைய அர்த்தம் இவன் போகும்போது அழிவு வரும், அது வரும் என்கிறதாக இருக்கு. அது ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற ஒரு பெயராக இருக்கு. பொதுவாக அந்த காலத்திலே வாழுகிற மக்கள் ஏதாகிலும் ஒரு அர்த்தத்தோடு தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள். உதாரணத்துக்கு பார்வோனின் குமாரத்தி மோசையை தண்ணீரிலிருந்து எடுக்கும்போது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பொருள் கொள்ளத்தக்க விதத்திலே தான் பெயர் வைக்கிறார். அந்நாள் நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து பிள்ளை தேவனிடத்திலிருந்து கிடைத்தது என்கிறதை உணர்த்தும் வகையாக தேவனால் கொடுக்கப்பட்டவன் என்கிற அர்த்தம் தான் அந்த சாமுவேல் என்கின்ற பெயர் வைக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொருவரும் அந்த சூழ்நிலை, அவர்கள் அந்த குழந்தை பெற்றெடுக்கத்தக்க வேளையிலே எந்த விதமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ அந்த அடிப்படையில தான் பேர் வைக்கிறார். நீங்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அங்கே பார்த்தால்
அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள், யாபேஸ் என்று சொல்லி. அது ஏன் அப்படி பெயர் வைக்கிறார்கள் என்றால், அந்த பெயருடைய அர்த்தம் துக்கத்தின் மகன். யாராகிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துக்கத்தின் மகன் என்று பெயர் வைப்பார்களா? அப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அவன் பிறக்கும் போது அந்த பிள்ளை பெற்றெடுத்த தாய்க்கு அவர்களுக்கு துக்கமாக இருந்திருக்கிறது போல. அப்போ நான் துக்கமாக இருக்கிறேன், அந்த வேளையில இந்த மகன் பிறந்து விட்டான், ஆகவே இந்த மகனுடைய பேர் துக்கத்தின் மகன். இப்படி அந்த காலத்திலே, இந்த காலத்திலும் பல்வேறு இடங்களிலே இது அர்த்தம் அந்த சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அவர்களுக்கு என்ன சூழ்நிலை காணப்படுகிறதோ அதை சார்ந்து பெயர் வைக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையிலே தான் இங்க ஏனோக்கு தன்னுடைய பிள்ளை பிறந்த போது ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது, அதை சார்ந்து ஒரு பெயரை வைக்கிறார், மெத்துசலா என்று சொல்லி. மெத்துசலா என்கின்ற பெயருடைய அர்த்தம் இவன் போகும்போது அது வரும் என்கிறதாக இருக்கு. அதாவது அது என்று சொன்னால் ஒரு அழிவு, ஏதோ ஒரு அழிவு வரும். அது என்ன வரும் என்று சொல்லி தெளிவாக அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏதோ ஒன்று வரப்போகிறது, இவன் போகும்போது ஏதோ ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு பயத்துடன் கூடிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய அர்த்தமுடைய ஒரு பெயர், அதுதான் மெத்துசலா. யாருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பெயரை வைக்க மாட்டார்கள். ஆனால் ஏனோக்கு இதை வைத்தார். ஏன் இதை வைத்தான் என்று சொல்லி அப்பொழுது ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இவனுக்கு இந்த ஏனோக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அது என்ன என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வேதாகமத்திலே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஆதாம் தொடங்கி ஒவ்வொருவருடைய வயதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எத்தனை வருடம் உயிர் வாழ்ந்தார்கள் என்கின்ற வயது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஆதாம் 950 வருடங்கள் உயிர் வாழ்ந்தான் என்றும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் படித்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எத்தனை வருடங்கள் உயிர் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்தபடிதான் ஏனோக்கு 365 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருப்பான். அதைத் தொடர்ந்து இந்த ஏனோக்குடைய மகன் மெத்துசலா, அவன் எத்தனை வருடம் உயிர் வாழ்ந்தான்? 900, அதாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மெத்துசலாவுடைய நாள் எல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். அப்போ மெத்துசலாவுடைய வருஷம் எத்தனை, உயிர் வாழ்ந்த வருஷம் எத்தனை? 969. நீங்கள் இதுவரைக்கும் அந்த ஆதாம் தொடங்கி இனி தொடர்ந்து மெத்துசலா, அதன் பிறகு லாமேக்கு, நோவா, இப்படி இன்னைக்கு வேதத்திலே போய்கொண்டே இருக்கும்ல. எந்த நபர்களுடைய வயதை எடுத்துக்கொண்டாலும் இந்த பூமியிலே அதிகபட்சமாக உயிர் வாழ்ந்தது, அதிக வயது வரை உயிர் வாழ்ந்தது யார் என்று சொன்னால் இந்த மெத்துசலாவாகத்தான். 969 தான் இந்த பூமியிலே அதிக நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதனுடைய வயது, அது இந்த மெத்துசலா. சரி, இந்த 969 வருடம் வந்த போது இவன் மரித்தான் அல்லவா? இவன் மரித்த போது, இவன் போகும்போது அது வரும், ஒன்று சம்பவிக்கும் என்று சொல்லி அந்த அர்த்தத்துடைய பெயர் தானே இவன் வைத்திருந்தான். இவன் மரித்த போது என்ன நடந்தது தெரியுமா? இவன் மரிக்கின்ற வயதும் நோவாவுக்கு 600 வயதாகி அந்த வெள்ளம் வந்தது அல்லவா, பூமியில அழிவு வந்தது அல்லவா, அதுவும் ஒரே வருடம். அப்போ இவன் போகும்போது அது வரும் என்று சொல்லி ஏனோக்கு ஒரு பெயர் வைத்தான் அல்லவா, அது என்னவென்றால் இவன் போகும்போது பூமியில ஒரு அழிவு வரும். அதே போலத்தான் இவன் மரித்த போது அதே வருஷத்திலே தான் அந்த நோவா காலத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு வந்தது. நீங்கள் ஃப்ரீ நேரம் எடுக்கும் போது இந்த இதுல வயதுகள் எழுதப்பட்டிருக்கு, இந்த வயதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க. இவனுக்கு 969. அதன் பிறகு இவன் இந்த மெத்துசலாவுடைய மெத்துசலா 187 வயதிலே லாமேக்கு பெற்றுக் கொள்கிறான். அந்த லாமேக்கு அடுத்த நோவா பிறக்கிறான். அந்த வயதெல்லாம் கூட்டி பாருங்கள், சரியாக அந்த வெள்ளப்பெருக்கு வந்ததும் இவன் மரித்ததும் ஒரே ஆண்டாக இருக்கு. ஆகவே மெத்துசலா எப்பொழுதும் மரிக்கிறானோ அந்த வேளையிலேயே அந்த ஆண்டிலே என்ன வருகிறது? இந்த பூமியிலே ஒரு பெரிய அழிவு வருகிறது. இந்த உலக மக்கள் எல்லாரையும் அழித்து போடுகின்ற அந்த வெள்ளப்பெருக்கு வந்தது. நோவா குடும்பத்தாரை தவிர மீதி எல்லாரும் மரித்து போனார்கள். அப்போ ஏனோக்கு ஏதோ சும்மா எல்லாரும் பேரிடுவது போல பெயரிடவில்லை. அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது, ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. இந்த மகன் பிறந்த போது, இந்த ஏனோக்குடைய மகன் பிறந்த போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே
தன்னுடைய மகனுக்கு அதையே பெயராக வைக்கிறான். இவன் போகும்போது அது வரும். இதான் அவனுக்கு பேர் வைத்தார். அப்போ ஆனால் இவன் எப்பொழுது மரிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை 50 வயதிலே மரிக்கலாம், 100 வயதிலே மரிக்கலாம், 500 வயதிலே மரிக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் எப்பொழுது மரிக்கிறானோ அப்பொழுது ஒரு அழிவு வரும். அது மட்டும் இங்க ஏனோக்குக்கு தெரியும். மற்றவர்கள் இதை நம்பி இருக்க மாட்டார்கள். யாருமே இதை நம்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்க ஏனோக்கு அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். ஆகவே தான் அதன் பிறகு, அதாவது தன்னுடைய மகன் பிறந்த பிறகு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அதுவரைக்கும் அவன் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. தெளிவாக படியுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், அப்போ அவன் அந்த மகன் பிறந்த பின் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றுதான் வேதவசனம் சொல்லப்பட்டது. அப்போ அது அவ்வளவு நாட்கள் தேவனோடு சஞ்சரிக்காத ஒரு நபர் தன்னுடைய மகன் பிறந்த பிறகு அந்த மகனுக்கு யாருமே வைக்காத ஒரு வித்தியாசமான ஒரு பெயரை வைக்கிறான். அதாவது இவன் போகும்போது அது வரும், ஏதோ ஒன்று வரும், அதான் பெயர். அந்த பெயரை வைத்து விட்டு அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அப்போ கடவுள் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினான், அல்லது கடவுள் அவனோடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எப்படி நோவாவுக்கு காலத்துல நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நோவாவிடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஒரு பேழையை உண்டாக்கு, இந்த பூமியை மொத்தமா அழிக்க போகிறேன், உன்னுடைய குடும்பம் தப்புவதற்கு ஒரு பேழை உண்டாக்கு என்று சொன்னார்லவா. இந்த உலகத்தில் உள்ள யாரும் நம்பவில்லை, நோவா மட்டும் நம்பின. அதை போல நோவாவுக்கு முன்பதாகவே 969 வருடங்களுக்கு முன்பாக, அந்த அழிவு வருவதற்கு 969 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏனோக்கோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏனோக்கோடு ஆண்டவர் பேசியிருக்க என்னது? உன்னுடைய மகன் போகும்போது ஒரு விஷயம் இந்த பூமியில சம்பவிக்க போகிறது என்று சொல்லி பேசியிருக்கிறார். அதை இவன் விசுவாசித்தான். அப்ப அதை அந்த கடவுளுடைய வார்த்தையை இவன் விசுவாசித்தான். விசுவாசித்து அது முதல் அவன் கடவுளோடு கூட நடக்க ஆரம்பித்தான். இந்த பூமியிலே நாம் கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், நாம் ஒருவேளை நினைப்போம் நோவாவின் காலத்திலே தான் மனிதர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. ஏனோக்கின் காலத்திலே அப்படித்தான் மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இதை குறித்து கடவுளுடைய அந்த வெளிப்பாடு வரும்போது இந்த பூமி, ஒட்டுமொத்த பூமிக்கான அழிவை குறித்தும் ஆண்டவர் வரப்போகிறார். அதாவது இனிமேல் வரப்போகிறார் அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் கூட அந்த ஏனோக்குக்கு சேர்த்த வெளிப்பாடு கிடைத்திருக்கிறார். பாருங்கள், யூதா புஸ்தகம், வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு முன்பதாக இருக்கின்ற அந்த யூதா புஸ்தகத்திலே 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே ஏனோக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, யாரை குறித்து? கடவுளை நம்பாமல் வாழ்கிறவர்களை குறித்து. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள், அதாவது அவபக்தி என்றால் பக்தியற்றவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், கடவுளுடைய பேச்சை எதிர்த்து நிற்கிறவர்கள் யாவரும் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்போ பக்தியற்றவர்கள், பக்தியற்ற காரியங்களை செய்கிறவர்கள், அந்த பக்தியற்ற செயல் நிமித்தமாக கடவுளுக்கு எதிராகவே பேசினவர்கள், இவர்களை கண்டிக்கிறதற்கு கடவுள் வருகிறார், ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கடவுள் வருகிறார் என்று சொல்லி ஏனோக்கு எப்பொழுது கூறியிருக்கிறார்? அதாவது அப்பொழுதே கூறியிருக்கிறார். அப்போ ஏனோக்கு அந்த வெளிப்பாடு பெற்ற காலத்திலேயே கூட அன்றைக்கு அவபக்தி உள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து பல்வேறு, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்தால் பல்வேறு இடங்களிலே காண முடியும்.
எந்த சூழ்நிலையில அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்றால், அந்த இஸ்ரவேல் நாட்டு மக்கள் ஏதாவது தவறு செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை குறித்து கூறும்போது கூடவே இணைத்து அந்த ஒட்டுமொத்த பூமிக்கு வர இருக்கிற அந்த நியாய தீர்ப்பையும் சேர்த்து இணைத்து சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக. அந்த அடிப்படையிலே தான் ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள், அவபக்தியாய் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற அந்த தண்டனை கூறும்போதுதானே ஒட்டுமொத்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக நியாயம் தீர்ப்பதற்காக கடவுளை நேரடியாக வருகிற காரியத்தையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஏனோக்கு அன்றைக்கே கூறியிருக்கிறார். ஆனால் யாரும் அதை நம்பவில்லை, யாரும் அதை விசுவாசிக்கவில்லை. எல்லாரும் மறுபடியும் தங்கள் இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏனோக்கு மாத்திரம் அதை விசுவாசித்தார். அப்போ ஒரு காரியம் மனிதர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. ஏனோக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பது ஏனோக்கு மட்டும் உரியது அல்ல. ஏனோக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஐயா ஏனோக்கு தானே கடவுளுடைய வார்த்தை கிடைத்தது, ஆகவே ஏனோக்கு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இல்லை, ஏனோக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பது ஏனோக்கு மட்டுமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை, அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் சேர்த்து கொடுத்தார். ஆகவேதான் ஏனோக்கு அதை பிரசங்கம் பண்ணுகிறான். முன் அறிவித்தான் என்று சொன்னால் அவன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் பெற்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறான். கடவுள் இப்படி வரப்போகிறார், அவபக்தி உள்ளவர்களை தண்டிக்கிறதற்கு வரப்போகிறார். அப்போ யாரும் அவபக்தியா இருக்கக்கூடாது. அப்போ கடவுள் ஒருவருக்கு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அந்த அவருக்கு மட்டுமாக கொடுப்பதல்ல, அவர் மூலமாக எல்லாருக்குமாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ ஏனோக்கு வார்த்தையை கொடுத்தார் என்றால் அது ஏனோக்கு மட்டும் உரியதல்ல, அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் அதை ஏனோக்கு அறிவிக்கவும் செய்து விட்டார். அதே போலதான் நோவாவின் காலத்திலே நோவாவுக்கு கடவுள் கடவுள் பேசினார். அதனால் அவருக்கு சரி மற்றவர்களோட ஆண்டவர் இல்லை, எல்லாரோடும் பேசினார். நோவா வழியாக எல்லாரோடும் பேசினார். ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, இவர்கள் விசுவாசித்தார்கள். நோவா விசுவாசித்தார். அதே போல நோவாவுக்கு முன்பதாகவே ஏனோக்கு விசுவாசித்தார். அப்போ ஏனோக்கு எதை விசுவாசித்தான்? நாம் பாவிகளாக இருக்கிற பட்சத்திலே, நாம் பாவமான அவபக்தியான இந்த கிரியைகளை செய்து கொண்டு வந்தால் அது கடவுளுக்கு பிடிக்காத செயல். கடவுள் அழிப்பார், தண்டனை கொடுக்க வருவார். ஆகவே நம்மால் இந்த பாவ செயல்கள் இருந்து வெளியே வர முடியாது. ஆகனால் நாம் கடவுளோடு கூட நடந்தால் கடவுள் நம்மை சரியாக நடத்துகிறவராக இருப்பார். ஆகவே நாம் கடவுளோடு நடக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி கடவுளோடு நடக்க ஆரம்பித்தான். தேவனை விசுவாசித்து தேவனோடு நடந்தான். ஆகவே அவன் தேவனோடு நடந்தது என்று சொல்லும் போது அவன் எங்கோ போய் ஒரு சன்னியாசியாக அப்படி வாழ்ந்தான் என்று இல்லை. அவன் சாதாரணமாக மற்ற மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல இவனும் குடும்பமாக வாழ்ந்தான். ஒரு குடும்பத்துக்குள்ளாக வாழ்ந்தான். குடும்பத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தான். ஒரு குடும்பத்திலே உள்ளவர்கள் எப்படி வாழ்வார்கள்? வேலை செய்வார்கள், குடும்பத்துக்கு தேவையான உணவு சம்பாதித்து கொடுக்க வேண்டும், அந்த காரியங்கள் எல்லாம் செய்வார்கள் அல்லவா? அதையெல்லாம் செய்தான். ஆனால் தேவனோடு நடந்தான் என்றால் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான். தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்கிறதை தெரிந்து அவருக்கு நான் இப்படி வாழ்வது தேவனுக்கு பிடிக்குமா என்று சொல்லி அதை சரிபார்த்து வாழ்ந்தான். நாம் தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கிறதை சரிபார்த்து வாழ்ந்தான். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், கண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். 22ஆம் வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பதாக 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஏதோ சன்னியாசியை போல வாழ்வது அல்ல. அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தான். அந்த வேளையில தான் அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், குமாரர் பிறக்கிறார்கள், குமாரத்திகள் பிறக்கிறார்கள். அப்படின்னா அவர்களுக்கு தேவையானவர்களை உணவுகளை கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் அன்றாட வேலைகளை சாதாரண மனிதர்கள் செய்வதை போலத்தான் செய்தான். சஞ்சரித்தல் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்திலே உட்கார்ந்து தனியாக தியானம் பண்ணுவது, அப்படியே கடவுளை நினைத்துக் கொண்டே இருப்பது, அந்த அர்த்தத்திலே வேதம் சொல்லவில்லை. தேவன் மனிதனுக்கு கொடுத்த பொறுப்பு, குடும்பத்தை சரியாக கவனிக்க வேண்டும், அதற்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதை தேவன் மனிதனுக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை அவன் செய்தான்.
ஆகவேதான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவன் தேவனை விசுவாசித்ததன் மூலமாக அவன் தேவனுக்கு பிரியமானவன், இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றுகிறான். ஆனா மற்றவர்கள் இந்த காரியங்களை எதுவும் நம்பவில்லை. கடவுள் வருவாரா, அழிக்கிறாரா, அழிச்சிட்டு போட்டும், இல்ல அது எப்படி அழிக்க முடியும், நான் தான் பர்ஃபெக்ட் ஆச்சே, அது எப்படி அழிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கூட்டம். அப்போ இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏனோக்கு மட்டும் கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ மனிதர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. மனிதர்கள் எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்கள். அப்போ இதுல இருந்து தப்ப வேண்டும் என்றால் நான் கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும், நான் கடவுளை விசுவாசிக்க வேண்டும், கடவுள் சொல்வதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவன் கடவுள் பக்கமாக வந்து கடவுளை விசுவாசிக்கிறான். அப்போ இங்க வந்த பிறகு தவறுதலே நடக்காது அப்படியா? இல்லை. இங்க நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நோவா எந்த தவறுகளும் செய்யவே இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா தவறுகளை துணிகரமாக செய்து அங்கே விழுந்து கிடக்க மாட்டார்கள். அதான் இங்க வித்தியாசம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அதுவும் கிட்டத்தட்ட இந்த வாக்கியம் தான், தேவனுக்கு பிரியமானவன் என்கின்ற வாக்கியத்துக்கு இணையான ஒரு வாக்கியம் தான். தாவீது தவறே செய்யவில்லையா? இல்லை. ஆனால் அவன் ஒருவரை தவறு செய்யும் போதும் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி அதை குறித்த ஒரு உணர்வு அடைந்து அவனைத்தானே அநிமித்தம் வெட்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி உணர்ந்து மறுபடியும் தேவனிடத்திலே வருகிறவனாக இருக்கு. அப்போ தேவனோடு நடப்பது என்பது இந்த பூமியில நடக்கும்போது ஒரு எந்தவித தவறுமே செய்யாமல் தன்னுடைய 100% பெர்ஃபெக்டாக வாழ்வது என்கிற அர்த்தத்திலே எங்க வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக 100% பெர்ஃபெக்டாக வாழக்கூடாது என்று சொல்லவில்லை. அப்படியும் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் 100% பெர்ஃபெக்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அதுதான் கடவுளுக்கு பிரியம் என்று சொல்லி முயற்சித்து வாழ வேண்டும். அதற்காக நான் முயற்சிக்கிறேன். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், பூரண பரிசுத்தராக இருக்கிறார், ஒரு பழுதும் இல்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிரியம். அதற்காகத்தான் நான் உழைக்க வேண்டும், அதற்காக தான் முயற்சிக்க வேண்டும். ஆனால் அப்படி வாழ்ந்துதான் நான் தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயரெடுக்க முடியும் என்று நினைக்க கூடாது. அதாவது நான் 100% அதாவது தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைப்பது, கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பாவியான மனுஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் என்னிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார், எனக்கும் அந்த விருப்பத்தை தந்திருக்கிறார் என்கின்றதன் அடிப்படையிலே நான் அந்த கடவுளை போல பரிசுத்தவனாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே வேளையிலே அப்படி நான் பெர்ஃபெக்டாக வாழ்ந்துதான் அந்த கடவுளுடைய நீதியை அடைவேன் என்கின்றதிலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாறாக கடவுள் என்னை மாற்றுவார், நான் கடவுளை சார்ந்து வந்திருக்கிறேன், கடவுள் எனக்கு இந்த பலனை தருவார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், விழுந்தாலும் என்னை எழ வைப்பார் என்று சொல்லி கடவுளை சார்ந்து வாழ்வது. அப்படித்தான் இந்த வேதாகமத்திலே சாட்சி பெற்ற எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மக்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மக்கள் எங்களுக்கு கடவுளுடைய உதவி தேவையில்லை, நாங்கள் வாழ்வோம், நாங்கள் உறுதியாக நின்று எங்களுடைய பரிசுத்தத்தின் வழியாக நாங்கள் 100% பரிசுத்தமாகி அந்த தகுதியின் அடிப்படையில நாங்கள் பரலோகம் போவோம் என்றும் இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே தவறு. இந்த ஒன்று தங்கள் இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்கள், இன்னொன்று கடவுளுடைய எதிர்பார்ப்பு பரிசுத்தம் தான், அந்த எதிர்பார்ப்பை நாங்களே பூர்த்தி செய்து நாங்கள் தேவனை பிரியப்படுத்துவோம் என்கிறதான் எந்த ரெண்டுமே தவறு. அப்போ கடவுளை பிரியப்படுத்துகின்ற செயல் எது என்றால், நான் மோசமானவன், கடவுள் என்னிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், ஆனால் என்னால் அது முடியாது, என்னுடைய நிலைமை அப்படி. ஆகவே
கடவுளே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீ காட்டுகிற வழியிலே நடக்கிறேன், நான் அதற்கான முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லி கடவுள் பக்கம் வருவது, கடவுள் பக்கம் தன்னை தாழ்த்தி வருவது, இதுதான் தேவனுக்கு பிரியம். வேதாகமத்திலாகத்தான் தேவனுக்கு பிரியமானவன் அல்லது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற இடங்கள்ல அந்த நீங்கள் பார்த்தால் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் தங்களுடைய சுயக்கிரியைகளின் அடிப்படையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். விசுவாசம். தாவீது செய்யாத பாவமா? எவ்வளவு கொடூரமான பாவங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவனை ஆண்டவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்லுவார். எந்த அடிப்படையிலே? எந்த அடிப்படையிலே என்றால், அவன் ஏதோ ஒரு முறை அப்படி தவறி விழுந்த உடனடியாக ஒன்று அந்த அதிலேயே கிடக்கவும் மாட்டான். அதே வேளையிலே நான் இனிமேல் நான் என்னுடைய பலத்தினாலே எந்த தவறுமே செய்யாமல் வாழாமல் இருந்து காண்பித்து, நான் பெர்ஃபெக்டாக 100% சரியாக வாழ்ந்து காண்பித்து நான் நான் இந்த நீதியை அடைவேன் என்று சொல்லி தன்னைத்தானே தம்பட்டவும் அடித்துக் கொள்ள மாட்டான். மாறாக அவன் போய் தேவனிடத்திலே தாழ்த்து, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவச்சு, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ள, என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி மறுபடியும் தேவனை விசுவாசி, உம்முடைய நீதியினால் மட்டுமே நான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி அவர் கடவுளை சார்ந்து வருகிறவனாக காணப்படும். அதாவது தான் பாவம் செய்வதற்கு அட்வான்டேஜாக அந்த கிருபையை எடுத்துக்கொள்ள மாட்டான். மாறாக அந்த தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவிலிருந்து தான் பிரிந்து விடக் கூடாது. ஆண்டவரே உம்முடைய உறவிலிருந்து நான் பிரிந்து விடக் கூடாது, என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளி விடாதிரும், நமக்கு விரோதமாக பாவம் செய்ததெல்லாம் பாவம் எல்லாம் செய்திருக்கிறேன், தயவு செய்து என்னை தள்ளி விடாதிரும் என்று சொல்லி கெஞ்சுகிறவனாக கெஞ்சி தேவன் பக்கத்திலே, அதாவது நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவன் பக்கத்திலே தன்னை தாழ்த்துகிறவனாக இருப்பான். அதாவது அதுதான் தேவனை விசுவாசிக்கிறது என்னுடைய காரியம். அப்போ இங்கே ஆதியாகமத்திலே ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், ஆகவே தான் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் அவனுக்கு கிடைத்தது. அவன் சாதாரணமாக மனிதர்களைப் போல வாழ்ந்தவன் தான். அப்போ மனிதர்களைப் போல வாழும்போது தவறே செய்ய 100% ஒரு பிழை கூட செய்யாமல் வாழ்ந்தவன் என்றெல்லாம் நம்மால் எடுக்க முடியாது. வேதமே சொல்லுகிறது அப்படி ஒருவன் இல்லை என்று சொல்லி. ஒரு தவறுமே செய்யாத மனிதன் இந்த பூமியிலே இல்லை. அப்படியே இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய தேவையும் இல்லை. அந்த 100% தவறே செய்யாத அந்த மனிதனையே பலியாக கொடுத்து அந்த மனிதன் மூலமாகவே என்ன செய்திருக்கலாம், முழு உலகத்திற்கு மீட்பை கொடுத்திருக்கலாம். அப்படி யாரும் கிடையாது. ஆனால் இவன் தேவனை சார்ந்தவன், தேவனை விசுவாசித்தான். தேவனோடு சஞ்சரிப்பது என்பது தேவனை விசுவாசித்து அவர் எனக்கு காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு அதற்கேற்ற விதத்திலே நாம் முயற்சிப்பது. விழுந்தாலும் அப்படி விழுந்த இடத்திலே கிடக்காமல் எழுந்து பயணிப்பது, அதான் நடப்பது. சஞ்சரிப்பது என்பது நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாக்கிங் வித் காட் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனோடு கூட நடப்பது. நடக்கும்போது ஒருவேளை விழலாம், விழ வேண்டும் என்று சொல்லவில்லை, விழலாம். விழுந்தாலும் எழுந்து நடப்பான், அங்கே கிடக்காம. காரணம் அவன் நடப்பது கடவுளோடு நடக்கிறான். கடவுளோடு நடக்கும்போது கடவுள் கூட்டி கொண்டு போவான். அவன் ஒருபோதும் தன்னை நம்புகிறவனாக இருக்க மாட்டான், தன்னுடைய சுயக்கிரியைகளை நம்புகிறவனாக இருக்க மாட்டான். ஆகவே தான் இங்கே தன்னை விசுவாசிக்கிறவர்களை தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறார். இங்கே அன்றைக்கு எத்தனை மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் கூட அந்த வார்த்தையை கேட்கவில்லை. இந்த பூமிக்கு ஒரு அழிவு வருகிறது, இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் கடவுளிடத்திலே கெஞ்சி இருக்கலாம், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம், இந்த அவபக்தியான இந்த காரியங்களை எல்லாம் விடுகிறோம், நாங்கள் உமக்கு எதிராக இனிமே பேச மாட்டோம், உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி கடவுளை நம்பி இருந்தால் அவர்களும் அந்த அழிவிலிருந்து தப்பி இருக்கலாம். மாறாக அங்கே அழிக்கப்படுகிறவர்கள் யார்? அவபக்தியாய் வாழ்ந்தவர்கள், அவபக்தி உள்ள கிரியைகள் செய்தவர்கள், மட்டுமல்ல கடவுளுக்கு எதிராகவே பேசினவர்கள். கடவுளுக்கு எதிராக என்ன பேச்சு பேசிடுவாங்க? கடவுள் எங்க அழிக்க போறாரு, நான் பெரிய இவனாக்கும், உன்னை காட்டிலும் நான் நல்ல நீதியான காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், அப்ப நான் என்னிடத்துல ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி ஒன்றுகள் தன்னுடைய சுயக்கிரியைகளை சார்ந்து வாழ்கிறவர்கள், இன்னொன்றுகள் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறவர்கள். இது எல்லாருமே தேவனுக்கு எதிரான பேச்சு. ஆனால்
கடவுளை சார்ந்து, கடவுளை நம்பி, கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, தேவனோடு பயணிக்கிற அந்த வாழ்க்கை, அது குடும்பத்தை விட்டு தனியாக எங்கோ போய் தனியாக ஒளிந்திருந்த சன்னியாச வாழ்க்கை அல்ல. அது தேவனுக்கு பிரியமில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? தன் குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான்? ஒரு வசனம் இருக்கு. இன்னொரு வசனம், குடும்பத்தை சரியாக நடத்தாவன் அவிசுவாசியிலும் கேடானம் கீழ்த்தரமானம் என்கின்ற அடிப்படையில் ஒரு வசனம் இருக்கு. ஆகவே இங்கே ஏனோக்கு தன்னுடைய குடும்பத்தோடு கூட இருந்து கொண்டே, குழந்தை குட்டிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டே தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருக்கிறான். அவன் நார்மல் மனிதன் தான். வெளியிலிருந்து பார்க்கும்போது அவன் நார்மல் மனிதன் தான். ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றால், தேவனை சார்ந்து, தேவனை விசுவாசித்து, அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று சொல்லி ஒவ்வொரு செயல்களையும் எடுத்து வைக்கிறவனாக இருப்பான். தவறுகள் விழுந்தாலும் எழுந்து மறுபடியும் சரி தேவனிடத்திலே தேவனை சார்ந்து கொண்டு தேவன் கொடுக்கிற பலத்தோடு எழுந்து நடக்கிறவனாக இருந்தான். ஆகவே தான் அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் 7000 வருடங்கள் ஆக போகுது. தேவன் எடுத்துக்கொண்ட நபர் ஏனோக்கு. இன்னொரு நபர் காணாமற் போனது எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அதற்கு காரணம் அவன் அந்த காலத்திலே யாரும் விசுவாசிக்காத காலத்திலே இவன் மட்டும் விசுவாசித்திருக்கிறான். வேறு எந்த மனிதர்களும் இதை நம்பவில்லை. அதன் அடுத்த கட்ட ஜெனரேஷன்ல நோவா வருகிறான். அதாவது இந்த ஏனோக்கு ஆதாமை தொடர்ந்து 7வது தலைமுறை, 8வது தலைமுறை, 9வது தலைமுறையாக நோவா வருகிறான். அந்த தலைமுறையிலும் நோவாவின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் விசுவாசிக்கவில்லை கடவுளுடைய வார்த்தை. அப்போ இங்கே கடவுள் உன்னிடத்திலே 100% பிழையே இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா என்று அல்ல பார்ப்பது. நீ என்னை நம்புகிறாயா? நான் சொன்னதை நம்பி அதற்கேற்ற ஏதாவது முயற்சி எடுத்து என் பக்கம் வருகிறாயா? நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அதை விசுவாசித்து என் பக்கம் வருகிறாயா என்றுதான் பார்க்கிறார். நீ 100% சரியான பிறகுதான் நீ என் பக்கம் வர வேண்டும். நீ 100% சரியான பின்பு அந்த அடிப்படையில நான் உன்னை என் பக்கத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், அதை விசுவாசித்து என் பக்கம் வருகிறாயா? என் பக்கம் வந்தால் உன்னை நல்லவராக மாற்ற வேண்டியது, உன்னை நீதிமானாக மாற்ற வேண்டியது கடவுளுடைய வேலை. தேவன் நீதிமானாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நீதிமானாக்கின குற்றம் சொல்வதற்கு நீ யார் என்றுதான் ரோமர் புஸ்தகத்திலே கேள்வி எழுப்புகிறார் பவுல் அப்போஸ்தலன். அப்போ அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் தேவனே. அப்போ தேவனை விசுவாசித்து தேவன் பட்சம் வரும்போது தேவன் நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பட்சத்திலே வருகிறேன், நீர் என்னை நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி வரும்போதே அதனுடைய முதல் படி தாழ்மையாக இருக்கிறது. இங்க ஏனோக்கு எல்லாரும் விசுவாசிக்காத போது ஏனோக்கு மட்டும் விசுவாசித்திருக்கிறான் என்று சொன்னால், ஏனோக்கு என்ன விசுவாசித்திருப்பார்? ஆண்டவரே, நீ அவபக்தி உள்ளவர்களை எல்லாம் அழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நான் அவபக்தி எல்லாம் இல்லை, நான் 100% பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லி இருப்பாரா? அப்படி சொல்லி இருந்தால் அது அவருடைய சுயநீதியாக இருக்கும். அது தேவனை விசுவாசித்ததல்ல. அவர் என்ன சொல்லி, ஆண்டவரே, நான் 65 வருடம் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். நான் இப்பொழுது நானும் ஒரு அவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது என்னது, உண்மை விசுவாசிக்கிறேன், நீ சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என்னை ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, இந்த அவபக்தியில் உள்ள அந்த வாழ்க்கையில பக்தி உள்ள வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், நீர் சொல்லுகிற அந்த உமக்கு பிரியமான அந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லிதான் கடவுளோட பக்கத்திலே வந்திருப்பார். அப்ப அதுதான் விசுவாசம். இப்போ விசுவாசத்தின் முதல் படியே தாழ்மை. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம். அப்போ அதை அந்த அடிப்படையில தான் தேவனுக்கு விசுவாசிக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். மற்ற 2 கூட்டத்தாரும், ஒன்று எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பாவத்தோடு வாழ்கிறவர்கள், இன்னொன்று நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், ஆண்டவரே, நான் சரியாக இருக்கிறேன், ஆண்டவர், நான் 100% சரியாக இருக்கிறேன், நான் சரியாக எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி தங்களுடைய சுயநீதியை நம்புகிறவர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருந்த யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லா தசமபாகம் பர்ஃபெக்டா கொடுக்குறேன், வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்ணுகிறேன், அவன மாதிரி எல்லாம் கிடையாது, இவன மாதிரியும் கிடையாது, ஆயக்காரரை மாதிரியும் கிடையாது, இந்த வழிப்பறைக்காரர்கள் அவர்களை மாதிரியும் கிடையாது, நாங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்.
என்று சொல்லி வாழ்கிறவர்கள். அந்த 2 கூட்டத்தாரையும் ஆண்டவருக்கு பிடிக்காது. மாறாக யாரை பிடிக்கும் என்றால், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற நீதியை எங்களால் தர முடியாது ஆண்டவரே, ஆனால் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் எங்களை நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி தேவன் பக்கம் வருகிறார்கள். அப்போ தேவன் கொடுக்கிற ஆலோசனை கொடுப்பார், தேவன் விருப்பங்களை கொடுக்கிறார். அதற்கேற்ப அப்போதான் தேவனை விசுவாசித்து தேவனே என்னை நீதிமானாக மாற்றும் என்று வரும்போது, தேவன் அதற்கான ஆசைகளை கொடுக்கும் போது நான் இயல்பாகவே என்ன செய்வேன்? நான் அதை நிறைவேற்றுவேன். தேவன் கொடுக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இப்படித்தான் நம்முடைய விசுவாசம் வேலை செய்கிறது. ஆகவே தான் தேவன் விசுவாசிகள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். அதே போல அந்த அழிவு வருவதற்கு முன்பதாகவே அந்த அழிவிலிருந்து தேவன் விசுவாசிகளை காப்பார், தேவனை விசுவாசிக்கிறவர்களை காப்பார் என்கிறதற்கு அடையாளமாக இந்த ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் விசுவாசிக்காதவர்களை, ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆண்டவர் அழித்து போனார். அதே போல நமக்கு இன்றைக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதற்கு? நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக. இதை விசுவாசிக்கும் போது நம்மை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். இல்லை, எனக்கு கடவுளால் வருகிற நீதி தேவையில்லை என்போமாகில் தண்டனை உண்டு. காரணம், அது மனித குலத்தின் பாவத்துக்கான தண்டனை உண்டு, அது அங்க இருக்கிறது. கடவுள் நியாயம் தீர்க்க வருவார் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை நித்திய ஜீவனை குறித்து வார்த்தை இருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கான நியாய தீர்ப்பு குறித்தும் வார்த்தை இருக்கிறது. அப்போ இதை நான் பார்க்கும்போது நான் என்ன விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய தகுதியின் அடிப்படையிலே கண்டிப்பாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகவே நான் உம்மிடத்தில் விடுங்க, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்வது, என்னை நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி தேவனிடத்திலே வருவது. அப்பொழுது அவர் நீதிமானாக மாற்றுகிறார். அவர் விருப்பங்களை தருகிறார், நல்ல விருப்பங்களை தருகிறார், நீதிமான்களுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வைக்கிறார். அப்போ நாம் உண்மையிலேயே தேவனை விசுவாசிக்க வேண்டும். நான் எனக்காக மரித்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற சரியான உள்ளுணர்வோடு உண்மையாகவே வருவேன் என்று சொன்னா, அவர் தருகிற விருப்பங்களை நிறைவேற்ற, அவர் தருகிற விருப்பங்களை கண்டிப்பாக நம்மால் நிறைவேற்ற முடியும் அல்லவா? அவர் விழுந்த உடனடியாக, ஒருவேளை விழுந்தாலும் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். வெளியே இருக்கிறவன் அவன் விழுந்த இடத்திலே கிடப்பான். ஆனால் விசுவாசித்து உள்ளே வந்தவன் அங்கே அவன் விழுந்தால் ஆண்டவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு ஏனோக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஏனோக்கு விசுவாசித்தான், அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அதை போல இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நம்மையும் எடுத்துக்கொள்வார். எப்பொழுது நமக்கு இந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், விலக்களிப்பார். இந்த உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒட்டுமொத்த நியாய தீர்ப்பிலிருந்து நமக்கு விலக்களிப்பார். அன்றைக்கு அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அதிலிருந்து ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். அதன் பின்பு அந்த செய்தி நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நோவாவையும் குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டார். மற்றவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்தது. அதே போல இன்றைக்கு நமக்கு தெரியும் இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த அழிவிலிருந்து தப்பி அல்லது அது தொடர்ந்து நரக தண்டனையிலிருந்து தப்புவதற்கு இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாக பெயரெடுக்கிறவர்களை ஆண்டவர் விலக்கு தருகிறார். அதாவது தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் அந்த பெயர் எடுப்பது கூடாத காரியம். அதுதான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கு ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான் என்று சொல்லிவிட்டுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி பேர் எடுத்தான் அல்லவா? அந்த பேர் எப்படி வந்தது என்றால் அவன் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அப்போ எதை விசுவாசித்தான்?
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கு அதைத்தான் செய்தார். இந்த உலகத்துக்கு மொத்தம் அழிவு வரப்போகிறது. நான் தேவனை தேடுகிறேன். தேவனை தேடினால், தேவனை சார்ந்து கொண்டால், தேவனை விசுவாசித்தால் இந்த தண்டனையிலிருந்து எனக்கு விலக்களிப்பார். எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த நியாய தீர்ப்பிலிருந்து எனக்கு விலக்களிப்பார், எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி விசுவாசித்தான். அதை போல அவனை எடுத்துக்கொண்டார். அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு வரவில்லை. மாறாக யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த நியாய தீர்ப்பு வந்தது, அழிவு வந்தது. இன்றைக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட என்னது, இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதற்கு மாறாக பலன் என்று சொன்னா நித்திய ஜீவன். அது முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தான் நமக்கு முடிவாகிய பரிசு. அப்போ தேவனை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக, நான் தேவனை விசுவாசித்தால் கண்டிப்பாக எனக்கு நித்திய ஜீவன் தருவார் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். மாறாக இங்கே என்ன சொல்லப்படவில்லை. இந்த பலன் என்று சொல்லப்படுகிற இடத்துல இன்றைக்கு உள்ளவர்கள் பல்வேறு விதமான இந்த உலக காரியங்களை எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இங்க இந்த இடத்துல பலன் என்று சொல்லப்பட்ட காரியம் தேவன் நமக்கு வாக்களித்தது. நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு அளித்த வாக்கு தத்தார். அது ஆண்டவர் எனக்கு தருவார். நான் தேவனை சார்ந்து கொண்டால், நான் என்னுடைய சுயபலத்தை சார்ந்து கொண்டாலோ, என் இஷ்டப்படி வாழாமல் இருந்தாலும், நான் தேவனை சார்ந்து கொண்டால், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். என் மீது அன்பு காட்டி எனக்காக உயிரை கொடுத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி 100% கான்பிடண்டாக விசுவாசிக்க வேண்டும். அதான் விசுவாசம். அதுதான் தேவன் ஒருவர் உண்டென்னும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனோடு பயணிக்க முடியும். அல்ல, அப்படி விசுவாசிக்காவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாத ஒரு காரியம். இல்லை, தேவன் என்னை பாதியிலே தூக்கி கீழே போட்டு விடுவார். என்னுடைய செயல்களை பார்த்து அவர் பாதியில் என்னை கைவிட்டு விடுவார் என்றல்ல. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிப்பார், அது நிச்சயம் என்று சொல்லி விசுவாசிக்க. அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த விசுவாசம் நம்மை நல்ல செயல்களை செய்ய வைக்கும். ஆண்டவர் என்னை எக்காலத்திலும் கைவிட மாட்டார். ஒருவேளை நான் தவறு விழுந்தால் கூட என்னை கைவிட மாட்டார். ஆகையால் நான் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும், நான் என்னை தானே விழாமல் பார்த்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். அப்போ இதான் விசுவாசம் நம்மை செயல்பட வைக்கின்ற ஒரு காரியம். இந்த காரியம் ஏனோக்கை மற்ற மனிதர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தியது. அதே போல இன்றைக்கும் இந்த பூமி, ஒட்டுமொத்த பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் காணப்படும். என்ன? அவர்களுக்கு ஒரு நித்திய ஆக்கினை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு பலனாக காணப்படும். ஆகவே அன்றைக்கு ஏனோக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தான். சாதாரண மனிதர்களை போல சும்மா ஒரு கேஷுவலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தான். ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை கிடைத்ததோ அதன் அடுத்த நொடியே, அவனுடைய அந்த மகன் பிறந்த அந்த காலகட்டம், அதன் அடுத்த நொடியே அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அதே போல நம்மிடத்துல வார்த்தை கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தை கிடைத்த உடனடியாக நாம் தேவனோடு நடக்க ஆரம்பிப்போம். தேவனோடு நடப்பது என்பது ஏதோ எங்கேயோ போய் சன்னியாச வாழ்க்கை வாழ்வதல்ல. நம் குடும்ப வாழ்க்கையிலே நாம சரியாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவது, தேவன் விரும்புகின்ற காரியங்களை தேவனுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமா என்று பார்த்து செய்வது. அதற்கு தேவை விசுவாசம். தேவனை நான் சார்ந்து கொள்வது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவது, அதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. அல்ல, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது என்கிறதை ஏதோ ஒரு புனித செயல், ஏதோ ஒரு சிலரால மட்டும்தான் முடியும் என்கிறது போன்ற ஒரு செயலாக தயவு செய்து சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வேறொரு காரியத்தை சிந்திக்கலாம்.